பூர்வ எல்லைக்குறி. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணையாக இருக்கிறார். அவர் தம்முடைய விசேஷித்த பாதுகாப்புகளினாலும் பராமரிப்புகளினாலும் அவர்களை கவனிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே மீட்பர். அவர் வல்லவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர். கர்த்தரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு உறவின் முறை மீட்பராக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை கர்த்தர் எடுத்துச் சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் திக்கற்ற பிள்ளைகளின் உரிமைகளில் தலையிடக்கூடாது. அவர்களுடைய உரிமைகளை அபகரித்துக் கொள்ளவும் கூடாது. அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று நினைத்து அவர்களுடைய பூர்வ எல்லைக்குறியை மாற்றிவிடக் கூடாது. அவர்களுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ள முயற்சி பண்ணவும் கூடாது. கர்த்தர் நம்முடைய மீட்பராய் இருப்பது போல அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் மீட்பராய் இருக்கிறார். நம்முடைய மீட்பர் நீதிபரர். அவர் வல்லவர். கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்காக நம்மோடு வழக்காடுவார். கர்த்தரோடு வழக்காடி நம்மால் ஜெயம் பெற முடியாது. கர்த்தருடைய வழக்கில் நீதியும் நியாயமும் இருக்கும். அவர் ஒருபோதும் அநியாயத்திற்கு துணை போவதில்லை. மீட்பர் என்னும் வார்த்தை இந்த வசனத்தில் உறவின் முறை மீட்பரை குறிக்கும். ஆத்ம மீட்பராகிய கர்த்தரை குறிக்காது. குடும்பத்தின் வம்ச வரலாறு தடை பண்ணாமல் இருப்பதற்காக உறவின் முறை மீட்பனுக்கு விதவையை திருமணம் செய்யும் உரிமை கிடைக்கிறது.